கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எருசலேமின் நடுவிலிருந்து ஏகமாய் கூடியோட வேண்டியவர்கள் யார்? பென்யமீன் புத்திரர். பென்யமீன் புத்திரர் எங்கே எக்காளம் ஊத வேண்டும்? தெக்கோவாவில். பென்யமீன் புத்திரர் எங்கே அடையாளமாக தீ வெளிச்சம் காட்ட வேண்டும்? பெத்கெரேமின் மேல். வடக்கே இருந்து எவைகள் தோன்றுகிறதா இருந்தது? ஒரு தீங்கும் மகா சங்காரமும். செல்வமாய் வளர்ந்தவள் யார்? ரூபவதியான சீயோன் குமாரத்தி. ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குபவர் யார்? கர்த்தர். தங்கள் மந்தைகளோடே சீயோன் குமாரத்தியிடம் வருகிறவர்கள் யார்? மேய்ப்பர். மேய்ப்பர் சீயோன் குமாரத்திக்கு விரோதமாக சுற்றிலும் போடுவது என்ன? கூடாரம். சீயோன் குமாரத்தியை சுற்றிலும் தன் தன் ஸ்தலத்திலே மேய்க்கிறவர்கள் யார்? மேய்ப்பர். யாருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்று மேய்ப்பர் சொல்லுவார்கள்? சீயோன் குமாரத்திக்கு. சீயோன் குமாரத்திக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய எப்போது போய் ஏறும்படிக்கு எழுந்திருங்கள் என்று மேய்ப்பர் சொல்லுவார்கள்? மத்தியானத்தில். பொழுது சாய்ந்து எவைகள் நீண்டு போகிறது? அந்தி நிழல்கள். காலத்திலாகிலும் போயேறி எவைகளை அழிப்போம் என்று மேய்ப்பர் சொல்லுவார்கள்? சீயோன் குமாரத்தியின் அரமனைகளை. மரங்களை வெட்டி எதற்கு விரோதமாய் கொத்தளம் போட கர்த்தர் கூறினார்? எருசலேமுக்கு விரோதமாய். விசாரிக்கப்பட வேண்டிய நகரம் எது? எருசலேம். எருசலேமின் உட்புறமெல்லாம் என்ன இருக்கிறது என்று கர்த்தர் கூறினார்? கொடுமை. ஊற்றானது எதை சுரக்க பண்ணுகிறது? தன் தண்ணீரை. எருசலேம் எதை சுரக்க பண்ணுகிறது?
தன் தீங்கை. ஊற்று தன் தண்ணீரை சுரக்க பண்ணுவது போல தன் தீங்கை சுரக்க பண்ணியது எது? எருசலேம். எருசலேமில் எவைகள் கேட்கப்பட்டது? கொடுமையும் அழிம்பும். எருசலேமில் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டவை எவை? துக்கமும் காயங்களும். எது எருசலேமை விட்டு பிரியாதபடிக்கு எருசலேம் புத்தி கேட்க வேண்டும்? கர்த்தரின் ஆத்துமா. கர்த்தர் எருசலேமை எப்படி ஆக்காதபடிக்கு எருசலேம் புத்தி கேட்க வேண்டும்? பாழும் குடியற்ற தேசமும். யாரை போல கையை திரும்ப கூடைகளின் மேல் போடென்று மேய்ப்பர் சொல்லுவார்கள்? திராட்ச குலைகளை அறுக்கிறவனை போல. மேய்ப்பர் எதை நன்றாய் பொறுக்கிக் கொண்டு போவார்கள்? இஸ்ரவேலில் மீதியாயிருந்த திராட்சை செடியின் கனியை. இஸ்ரவேலரின் செவி எப்படிப்பட்டது? விருத்த சேதனம் இல்லாதது. இஸ்ரவேலருக்கு நிந்தையாயிருந்தது எது? கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனத்தின் மேல் விருப்பம் இல்லாதவர்கள் யார்? எருசலேமின் குடிகள். நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன் கூறியவர் யார்? எரேமியா. எரேமியா எதை அடக்கி இளைத்து போனார்? கர்த்தருடைய உக்கிரம். கர்த்தருடைய உக்கிரத்தை எவர்கள் மேல் எரேமியா ஊற்றி விடுவார்? வீதிகளிலுள்ள பிள்ளைகள், வாலிபர் கூட்டம். எங்கே உள்ள புருஷர், ஸ்திரீகள், கிழவர் மற்றும் பூரண வயதுள்ளவர்கள் பிடிக்கப்படுவார்கள்? எருசலேம். யாருடைய வீடுகளும் காணி பூமிகளும் அவர்களுடைய மனைவிகளும் ஏகமாய் அந்நியர் வசமாகும்? எருசலேமின் குடிகள். தமது கையை எருசலேமின் குடிகளுக்கு விரோதமாய் நீட்டுபவர் யார்? கர்த்தர். எருசலேமில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எப்படிப்பட்டவர்கள்? பொருளாசைக்காரர். எருசலேமில் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் எப்படிப்பட்டவர்கள்? பொய்யர். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் சமாதானம் இல்லாதிருந்தும் என்ன என்று சொல்லுகிறார்கள்? சமாதானம் சமாதானம் என்று. தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஜனத்தின் காயங்களை எப்படி குணமாக்கினார்கள்?
மேற்பூச்சாய். அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படாதவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். அருவருப்பானதை செய்தது நிமித்தம் நாணப்படாதவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். விழுகிறவர்களுக்குள்ளே விழுகிறவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். கர்த்தர் விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போகிறவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். வழிகளில் நின்று எவைகளை கேட்டு விசாரிக்க வேண்டும்? பூர்வ பாதைகளை. வழிகளில் நின்று எது எங்கே என்று பார்த்து அதிலே நடக்க வேண்டும். நல்ல வழி. நல்ல வழியில் நடக்கும் போது ஆத்துமாவுக்கு கிடைப்பது என்ன? இளைப்பாறுதல். நல்ல வழியில் நடக்க மாட்டோம் என்றவர்கள் யார்? எருசலேமின் குடிகள். எருசலேமின் குடிகள் மேல் கர்த்தர் யாரை வைத்தார்? காவலாளரை. கர்த்தர் எருசலேமின் குடிகளிடம் எதற்கு செவி கொடுக்க சொன்னார்? எக்கால சத்தத்துக்கு. எருசலேம் குடிகளுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டியது எது? சபை. எருசலேமின் குடிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாமல் இருக்கிறதை கேட்க வேண்டியது எது? பூமி. எருசலேமின் குடிகள் எதற்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள்? கர்த்தருடைய நியாய பிரமாணத்துக்கு. கர்த்தர் எருசலேமின் மேல் எப்படிப்பட்ட தீங்கை வர பண்ணுவார்? அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கு. சேபாவிலிருந்து வருகிறது எது? தூப வர்க்கம். தூர தேசத்தினுடையது எது? சுகந்தப்பட்டை. எருசலேமின் குடிகளின் எவைகள் தமக்கு விருப்பமல்ல என்று கர்த்தர் கூறினார்? சர்வாங்க தகனங்கள். எருசலேமின் குடிகளின் எது கர்த்தருக்கு இன்பமாயிராது? பலிகள். கர்த்தர் யாருக்கு இடறல்களை வைப்பார்? எருசலேமின் ஜனத்துக்கு. கர்த்தர் வைக்கும் இடறல்கள் மேல் ஏகமாய் இடருண்டு அழிபவர்கள் யார்? பிதாக்கள், பிள்ளைகள், குடியானவன், அவனுக்கு அடுத்தவன். ஒரு ஜனம் எத்தேசத்திலிருந்து வரும்?
வடதேசம். பூமியின் கடை எல்லைகளிலிருந்து எழும்புவது எது? ஒரு பெரிய ஜாதி. வடதேசத்திலிருந்து வரும் ஜனம் எவைகளை பிடித்து வரும்? வில்லும் வேலும். கொடியரும் இரக்கம் அறியாதவர்களும் யார்? வடதேசத்திலிருந்து வரும் ஜனம். வடதேசத்திலிருந்து வரும் ஜனத்தின் சத்தம் எதற்கு சமானமாயிருக்கும்? சமுத்திர இரைச்சலுக்கு. வடதேசத்திலிருந்து வரும் ஜனம் சீயோன் குமாரத்திக்கு விரோதமாக யுத்த சன்னத்தராய் எவைகளின் மேலேறி வருவார்கள்? குதிரைகளின் மேலேறி. வடதேசத்திலிருந்து வருகிற ஜனத்தின் செய்தியை கேட்டவர்கள் யார்? பென்யமீன் புத்திரர். வடதேசத்திலிருந்து வருகிற ஜனத்தின் செய்தியால் கைகள் தளர்ந்து இடுக்கணடைந்தவர்கள் யார்? பென்யமீன் புத்திரர். இடுக்கணும் யாருக்கு உண்டாகும் வேதனைக்கு ஒப்பான வேதனையும் பென்யமீன் புத்திரரை பிடித்தது? கர்ப்பவதிக்கு. கர்ப்பவதிக்கு உண்டாகும் வேதனைக்கு ஒப்பான வேதனை யாரை பிடித்தது? பென்யமீன் புத்திரரை. பென்யமீன் புத்திரர் எங்கே புறப்படாதிருக்க வேண்டும்? வயல்வெளியில். பென்யமீன் புத்திரர் எங்கே நடவாதிருக்க வேண்டும்? வழியில். யாரை சுற்றிலும் சத்துருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு? பென்யமீன் புத்திரர். இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலில் புரள வேண்டியது யார்? கர்த்தரின் ஜனமாகிய குமாரத்தி. கர்த்தரின் ஜனமாகிய குமாரத்தி யாருக்காக துக்கிக்கிறது போல மனம் கசந்து புலம்ப வேண்டும்? ஒரே புத்திரனுக்காக. கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தியின் மேல் சடுதியாய் வருகிறவன் யார்? பாழாக்குகிறவன். இஸ்ரவேல் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ள வைக்கப்பட்டவர் யார்? எரேமியா. இஸ்ரவேல் ஜனத்தின் வழியை சோதித்து பார்க்க வைக்கப்பட்டவர் யார்? எரேமியா. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் எரேமியாவை கர்த்தர் எப்படி வைத்தார்? துருகமாகவும் அரணாகவும். பென்யமீன் புத்திரர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களுமாயிருக்கிறார்கள்? முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களும். வெண்கலமும் இரும்புமானவர்கள் யார்? பென்யமீன் புத்திரர்.
கெட்டவர்கள் யார்? பென்யமீன் புத்திரர். வெந்தது எது? துருத்தி. நெருப்பினால் அழிந்தது எது? ஈயம். துருத்தி வெந்து ஈயம் நெருப்பினால் அழிந்து விருதாவாய் போனது எது? புடமிடுகிறவனுடைய பிரயாசம். பென்யமீன் புத்திரருடைய எவைகள் அற்றுப்போகவில்லை? பொல்லாப்புகள். யாருடைய பொல்லாப்புகள் அற்றுப்போகவில்லை? கர்த்தருடைய ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் டேஷ் எனப்படுவார்கள். தள்ளுபடியான வெள்ளி. இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிட்டவர் யார்? கர்த்தர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக. நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் வேதத்தை எடுத்து திரும்பவுமாக வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்.